எங்கும் பிரகாசமாய் ஆனந்த வடிவமாக விளங்குகின்ற அம்பிகையே போற்றி. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். எனது தலைப்பு அன்னை சாரதா தேவி. உலகோர் அனைவராலும் அன்னை என்றும் ஸ்ரீமா என்றும் அழைக்கப்படுகின்ற சாரதா தேவி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஆன்மீக துணைவி. 1853ஆம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் உள்ள ஜெயராம்பாடி என்ற ஊரில் பிறந்தார். பெற்றோர் ராமச்சந்திர முகோபாத்யாய் மற்றும் ஷியாமா சுந்தரி தேவி. தனது 5வது வயதிலேயே பரமஹம்சரை கரம் பிடித்து கணவன் தவத்தை காட்டிடும் பாதியாக விளங்கியவர். குழந்தை தன்னை அம்மா என அழைக்க வேண்டும் என விரும்பிய போது ராமகிருஷ்ணர் நீ இந்த உலகத்திற்கே தாய், அதுவும் ஞானத்தாய் என உணர்த்தினார். அதன் பின் சாரதா தேவி தன்னலம் கருதா தாய்மையின் பீடமாக உலக உயிர்கள் அனைத்திலும் தன்னை காணும் பக்குவம் பெற்றார். சக்தி ஸ்வரூபம் சாரதா தேவி சரணம் பணிவோம் புதுமலர் தூவி என்ற பாடல் வரிகள் இதனை விளக்கின்றது. அன்னை பல தருணங்களில் என்னை தவிர வேறொரு அம்மா இருக்கிறாளா என்ன, எல்லா பெண்களிலும் நானே இருக்கிறேன் என்று வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமில்லாமல் நான் நல்லவனுக்கும் தாய், கெட்டவனுக்கும் தாய். என் குழந்தை சேற்றிலோ சகதியிலோ விழுந்து விட்டால் அதை கழுவி என் மடி மீது வைத்துக் கொள்வது என் கடமை என்று கூறினார். ராமகிருஷ்ணருடன் அவரது சீடர்களுக்கும் தன் கையாலே சமைத்து பரிமாறினார். ராமகிருஷ்ணரின் மறைவுக்கு பின்னர் சீடர்களை வழிநடத்துவதிலும் ஆன்மீக பணியிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். சீடர்கள் தங்குவதற்கு இடமின்றி தவிக்க கூடாது என்பதற்காக 1898 பேலூரில் ராமகிருஷ்ண மடம் நிறுவ காரணமானார். பெண் கல்விக்கு ஊற்றுகோலாக நின்றார். இவரது அமுத மொழிகள் சில. உனக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறையும் காணாதே. சாதனைக்கேற்ற காலம் இளமை பருவம், அதை பிரார்த்தனையோடு சாதியுங்கள். குறிப்பிட்ட இடத்தில் மனம் அமைதி பெற்றிருக்குமானால் நீங்கள் யாத்திரை செய்ய வேண்டிய அவசியமில்லை. மொத்த உலகையும் உங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள பழகுங்கள். இங்கு யாரும் அந்நியல் அல்லர். இந்த கருத்து வேதத்தின் மகா வாக்கிய கருத்தான தத்துவமசியை நினைவுபடுத்துகிறது.